வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம நார்மல் பேன்ல தந்தூரி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. அடுத்ததா இதை தயிர் ஊற்றி பசைய போறோம். இது ஒரு 3/4 கப் தயிர். கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாகவே எடுத்துக்கோங்க. 3/4 கப் வரைக்கும் தயிர் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரொட்டி சுடுறதுக்கு நான் இங்கே நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஹேண்டில் வச்ச எந்த ஒரு பேனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளேம் ரொட்டியில் தான் படுதா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஃப்ளேம் அதே மாதிரி ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா ஃப்ளேம் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கு இரும்புக்கல் பெட்டர். உங்கள் தோசைக்கல்லே உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னா தோசைக்கல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு ஈர துணியை போட்டு இதை மூடுங்க. ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இதோ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தி மறுபடியும் பிசைங்க. பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக பிரிச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக தேவை. கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக்குங்க. இதை எவ்வளோ தூரம் தின்னா உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தின்னா உருட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய்யை ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம மடிக்க போகிறோம். மடிக்கும் போது இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு சைட்லேருந்து சுற்ற ஆரம்பிங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வாங்க. நெய் இருக்கிறதுனால அடுத்ததான் நீங்கள் அதை உருட்டும் போது ஒன்றோட ஒன்று சேராது. அதுக்கு தான் நெய் யூஸ் பண்ணோம். அடுத்ததாக இதையும் உருட்டிக்கோங்க. இதை ரொம்ப தின்னாகவும் உருட்டிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் உருட்டிடாதீங்க. அந்த மடிப்பு களையக்கூடாது, அந்த அளவுக்கு உருட்டணும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ண போகிறோம். எள்ளு மாவோட ஓட்டணும். ஸோ அதுக்காக லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். அடுத்ததாக எள்ளு இல்லாத சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சூடான பேனில் நல்லா ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த தண்ணி இருக்கிறதுனால அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பேனை அப்படியே டைரக்ட் ஃப்ளேமில் திருப்புங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ரொட்டியில் தான் அந்த ஃப்ளேம் படுதான்னு கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். டைரக்ட் ஃப்ளேமில் 10லேருந்து 15 செகண்டுக்கு மேலே வைக்க வேண்டாம். அடுத்த சைடை நல்லா வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா தானாகவே இந்த ரொட்டி ஈஸியாக வெளியில் வந்துடும். இதோ நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.